ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன குழம்பு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய மற்ற சேனலுடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியாகவும், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டு இதை எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்குங்க. இது எல்லாமே வறுத்து ஒரு அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை 1 பாதமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் வறுத்து சேர்க்க வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா இதை அரைக்கும் போது மட்டும் நீங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருங்க. இப்போ அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இன்னைக்கு நான் இந்த மாதிரி குண்டு குண்டா இருக்க கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக கட் பண்ணாமல் கீழ்பாகம் 4 பிரிஞ்சா மாதிரி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம ஃபர்ஸ்டே கட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். உள்ள எதனா சொத்தை இருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி இருக்க கத்திரிக்காவை மட்டும் தனியா எடுத்துருங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதுல உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய இன்சர்ட் பண்ணணும் கிடையாது. கொஞ்சமா அது கத்திரிக்காய் பத்துற அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் உள்ள மசாலா வச்சிடலாம். இப்போ மீதி இருக்க மசாலாவை நம்ம அப்படியே தனியா எடுத்து வச்சிருவோம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம மசாலா பரட்டி வச்ச கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக அது ஃப்ரை ஆகி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகி கலர்லாம் சேஞ்ச் ஆகி இருக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே கடாயிலேயே நம்ம இன்னும் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதே கடாயிலே பண்ணுங்க. ஏன்னா அது ஃபுல்லாக மசாலா தான், நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதில் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. ஒரு 15 பூண்டு பல்லை நான் நல்லா ஸ்லைஸ்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பூண்டு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 பெரிய தக்காளியை 1 பாதமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சீக்கிரமா வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைப்போம் மீடியம் ஃப்ளேம்ல. இப்போ பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சு வந்திருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா, கத்திரிக்காயில தடவுனது போக மீதி இருக்கும். அந்த மசாலாவை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் தண்ணியை நான் மிக்சிலேயே சேர்த்து அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது லைட்டாக ஒரு பாயில் வரும்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு என்ன திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸுக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப்பு புளி தண்ணிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா பாயில் வர ஆரம்பித்ததும் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் மூடி போட்டு. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச கத்திரிக்காவை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக டிப் பண்ணி விட்டுருங்க போதும்.
இந்த மாதிரி டிப் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா இந்த கத்திரிக்காய் வந்து பாயில் ஆகி வரட்டும். ஆல்ரெடி முக்கால்வாசி நம்ம வந்து எண்ணெயிலேயே இதை வறுத்துட்டோம், ஒரு கால்வாசி தான் வேகணும். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாலே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு இதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு சுட சுட சாதத்தில் இதை நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.